வெளிநாட்டு சிறைவாசிகளால புழல் சிறையில காவலர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. நாங்க தான் சிறைவாசி மாதிரி வாழ்றோம். இது காரணம் சிறைத்துறை தலைவர் அவர்கள் தான் காரணம். ஏடிஜிபி மகேஸ்வர தயாள் மேல தான் இவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவர் வந்து வெளிநாட்டு கைதிக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்றாரு. ஆனா வெளிநாட்டு கைதிக்கு சிறப்பு சலுகை எல்லாம் கொடுக்குறாரு. மேலும் ஜெயிலில் வந்து நிறைய ஊழல் நடக்குது. கூடார அமைச்சு இந்த வெளிநாட்டு கைதிகள் லெஸ்பின் செய்யறாங்க. தமிழ் பீப்புள்ஸோட லெஸ்பினோட சதவீதம் வந்து அதிகரிச்சு போச்சு. எல்லாரும் பண்றாங்க. இரவுல வந்து அம்மனக்கட்டையா அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாங்க. ஆனா சரசுக்கான நியாயம் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். சரசு மேலே எல்லாரும் திருப்பிடுவாங்க. இதை யாருக்கிட்ட சொன்னா எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். இந்த மன உளைச்சலோட இருக்கிறோம். ஒரு குற்றச்சாட்டு சொன்னோன்னே இன்னொரு பக்கம் அக்யூஸ் கிடையாது. அதனால குற்றச்சாட்டு சொல்றதும் பொய்ன்னு ஒரு பொறுமை கிடையாது. ஆனா இந்த சிறைத்துறை எங்களை ரொம்ப பழி வாங்குது. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது கிடையாது. அழுத பத்தி நம்ம வந்து பேசணும். ஆனா இங்க ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு சிறை காவல் அதிகாரி அவங்களே அழுதுகிட்டே சொல்றாங்க கண்ணீரோட, இங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏடிஜிபி வந்து எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யணும்ல, ஆனா இங்க அவர் செய்யவே இல்லை. அவர் தான் கிஃப்ட் கொடுத்து அனுப்புறாரு அக்யூஸ்டுக்கு. அப்புறம் என்ன அவர் என்னத்தை போய் பாதுகாக்க போறாரு? எதை பாதுகாக்கணுமோ அதை தெளிவாக பாதுகாக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் ஜெயிலுக்கு இப்படி ஒரு ஏடிஜிபி எல்லாம் இப்படியா போடணும். ஃபுல்லாகவே அந்த விங்கே அப்படி இருக்கக்கூடாதுல்ல. மென்னுக்கு வந்து இப்போ நாங்கள் வக்கீல் மூலம் பார்த்து அந்த கேஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோம். ஆனால் ஃபீமேல் கேஸை நம்ம எடுக்க முடியாது. குறிப்பிட்ட லாயர்ஸ் தான் இன்னைக்கு சென்னையில் சம்பாதிக்கிறாங்க. பெண்களை கீழே 10 வாட்டி உட்கார வைப்பாங்க. அம்மனக்கட்டையாக்கி உட்கார வச்சு எல்லாத்தையும் பார்த்து பிச்சைக்கிச்செல்லாம் விட்டு ஆட்டி தான் உட்கார அனுப்புறாங்க. ஆனால் உள்ள செல்ஃபோன் இருக்குது. எங்கே இருந்துச்சு? மென் ஜெயிலில் கஞ்சா இருக்குது, பேடி இருக்குது. ஏது இதெல்லாம் போய் 10 செல்ஃபோனை பிடிச்சாங்கன்னு பேப்பரில் வருது. 10 செல்ஃபோன் உள்ளே எப்படி போணுச்சுன்னு ஏன் என்கொயரி பண்ணுறது இல்லை? டிசிபியில் 10 பீடிக்கெட்டு போட்டால் 5 பீடிக்கெட்டு எடுத்து விற்கிறது போலீஸ். என்ன கேவலம். நல்ல சாப்பாடு, தரமான சாப்பாடு போடுறது இல்லை. விடுதலை படத்தில் எடுத்தா பாருங்க, இன்றைக்கி சவு தானா அப்படின்னு. உண்மைதாங்க இதெல்லாம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நமக்கு வந்து எதனா ஒரு அச்சுறுத்தல், ஒரு பாதுகாப்பு இல்லை, நமக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். இது இயல்பு சார். ஆனால் போலீஸுக்கே இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல சார். ஒரு போலீஸே சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா புழல் ஜெயிலில் வந்து சரஸ்வந்திர ஒருத்தவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாட்டு கைதிகளால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ மோனிகான்ற ஒருத்தவங்க கூட எங்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் இந்த மோனிகான்றவங்க யாருங்க சார்? இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு இல்லை. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்குது. இப்போ மோனிகா பார்த்தீங்கன்னா நைஜீரியா கைதி. அதெல்லாம் பவுடர் கேஸு, கொக்காயினு, ப்ரௌன் சுகர் இதில் வர்றவங்க. ஜெயிலுக்கு 10 பேர் இருக்கிறாங்க ஃபாரினர்ஸு. இப்போ புழல் சென்ட்ரலில் வந்து இங்கிலாந்துக்காரன் ஒரு 10 பேர் இருக்கிறான், போர்ச்சுகல் இருக்கான், எல்லா இடத்துலையும் எல்லோரும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இவங்க இந்த சரஸ்வதி வந்து திருச்சியை பூர்வீகமாக கொண்டவங்க போல இருக்குது. அவங்க ட்ரான்ஸ்ஃபரில் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இங்கே அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் எந்த வசதியும் இல்லை. ரெண்டாவது ஸ்கூலில் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு வந்துட்டு ஒரு நாள் திருச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ஏடிஜிபி மகேஸ்வர தயாள் மேலே தான் இவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து வெளிநாட்டு கைதிக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. கைதியெல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்குறாரு. நாங்கள் சாப்பிட்டாங்களான்னு கேட்கல அப்படின்னு. ஆனால் அவர் கைதியை தான் சாப்பிட்டாங்களான்னு கேட்கணும். போலீஸை கேட்க வேண்டியது ஒரு வேலை கிடையாது. அதையும் பார்க்கணும். ஆனால் வெளிநாட்டு கைதிக்கு சிறப்பு சலுகையெல்லாம் கொடுக்குறாரு. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. மேலும் ஜெயிலில் வந்து நிறையா ஊழல் நடக்குது. கைதிகளுக்கு ஒரு ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழத்தையெல்லாம் போலீஸ் எடுத்து தின்றாங்க, கொடுத்துட மாட்டுறாங்க, கைதி கொடுக்க மாட்டுறாங்க. மோனிகா வந்து வேறு ஒரு அங்கே திருச்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரில் வந்து ஒரு கைதி போனாங்களாம். அது கமாண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போக்குள்ள கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாராம் இந்த ஏடிஜிபி. அந்த அளவுக்கு கைதிக்கு ஏங்க சார் அந்த அளவுக்கு ஒரு சிறை கைதியோட நெருக்கமாக இருக்கிறாரு. இவரோட ஃபோனை செல்லை வாங்கி மோனிகா யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ ஃபோனெல்லாம் பண்ணுது ஜெயிலில். இதெல்லாம் எனக்கு கண் கூட நான் பார்த்தேன். பட் எங்களை வந்து அவங்க நடத்துகிற விதமே சரியில்லை. ஏன்னா அதை இந்த சரஸ்வதி என்ன பண்ணிகிட்டு இருக்கு அந்த மோனிகா, உள்ளால் வச்சு லாக் போட்டுட்ருக்கு. இல்லாத இது கத்தி பார்த்துட்டு அப்புறம் கதவை மாக்கமான்னு வச்சாக்க மோனிகா தான் உள்ளே இருக்கிறான்னு நினச்சிட்டு வந்து போலீஸ் திறந்தாங்களாம். பார்த்தா இந்த சரஸ்வதியே இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க அடுக்கடுக்காக அவங்க வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள். அதாவது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, அந்த மோனிகா சொன்னதே கேட்க மாட்டா,
நம்ம வரிசையில் உட்கார சொன்னால் அவங்களாம் உட்கார்றதில்ல. இது எல்லாத்த விட உச்சகட்டமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னா, ஜெயிலில் வந்து அந்த பாவடை நாடா இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ட்ராக் வச்சு இப்போ ட்ராக் பேண்ட் இருக்குல்ல, அதில் வந்து நாடா இருக்குல்ல, அதை இழுத்துருவாங்க. ஏன் சார்? எதனால? தூக்கு கழுத்தில் போட்டு இறுக்குவாங்கன்னு. அந்த நாடா மூலமா? கழுத்தில் போட்டு இறுக்கிவாங்க. இல்லை பக்கத்தில் தூங்குறவங்க இழுத்தா என்ன சரி போட்டு ஷூலேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த நல்ல வலுவாக இருக்கும் அந்த இடுப்பில் போடுறது. பாவடையிலேயே நாடா எடுத்துருவாங்க. ஜென்ஸ் சைட்லேயும் அந்த ட்ராக்கில் எல்லாம் நாடா இருக்காது. இவங்க வந்து அந்த புடவையை வச்சு அப்படியே பிரியாக செஞ்சு கூடார மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே படுத்துக்கிட்டு லெஸ்பின் செய்கிறாங்க. யார் இவங்க? சரஸ்வதி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா ஜென்ஸு செயலை பற்றி நான் அவ்வளோ பேசியிருக்கேன், உங்கள் சேனலுக்கே பேசியிருக்கேன். ஆனால் லேடிஸ் செயலை பற்றி நான் பேச முடியாது. ஏன்னா நான் போய் பார்த்ததும் இல்லை, வர்றவங்களும் இந்த தகவலை என்கிட்டையும் சொன்னதில்லை. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் இந்த ஆராய்ச்சி ஜெயிலை பற்றியான ஒரு ஆய்வுலாம் எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் வெளிப்படுத்துனது இல்லை. ஜென்ஸ் செயலை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். கூடார அமைச்சு இந்த வெளிநாட்டு கைதிகள் லெஸ்பின் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தமிழ் பீப்புள்ஸும் இது மாதிரி லெஸ்பின் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் பீப்புள்ஸை போய் நான் தட்டி கேட்டாக்க அவ்வளோலாம் செய்கிறாளுங்க, நீ கேட்க மாட்டேற, இங்கே என்ன கேட்குறான்னு சொல்லி தமிழ் பீப்புள்ஸோட லெஸ்பினோட சதவீதம் வந்து அதிகரித்து போச்சு. எல்லோரும் பண்ணுறாங்க. இரவில் வந்து அம்மனக்கட்டையாக அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாங்க. அவங்கள எதுவும் கேட்டுக்க முடியாது. சரசு அவர்கள் இருக்கிற குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் குற்றச்சாட்டுகள், விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய குற்றச்சாட்டுகள். ஒரு குற்றச்சாட்டு சொன்னோன்னே இன்னொரு பக்கம் அக்யூஸ் கிடையாது. அதனால் குற்றச்சாட்டு சொல்கிறதும் பொய்ன்னு ஒரு பொறுமை கிடையாது. எப்பொருள் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் சரசுக்கான நியாயம் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியான விஷயந்தான். சரசு மேலே எல்லோரும் திருப்பிடுவாங்க. ஜெயிலில் டக்குன்னு இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குவாங்க. இந்த சரசு போலீஸ் சரியில்லை, எங்கள் ஆப்பிள் அரைஞ்சி பிடிச்சி தின்னு போச்சு, அலுப்பையெல்லாம் இருக்குது எல்லாம். எங்கள் ஆப்பிள் அரைஞ்சி பிடிச்சி திரும்பி தின்னு போச்சு, கடல மிட்டாய் திரும்பி தின்னு போச்சு அப்படின்னு வரிசையை எழுதி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கினா சரஸ்வதி என்னால் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏடிஜிபியை கேள்வி கேட்க மாட்டாங்க. அதிகாரம் தானே, அதிகாரம் இருக்கிற இடத்துல தானே இருக்கும். அதிகாரம் இருந்துட்டு தான் ஒரு விசாரணைக்கு ஒருத்தனை அழைச்சி கொண்டு வச்சு அடித்து கொள்ள முடியுது. போலீஸ் தானே கொண்டது. இன்றைக்கி தங்களுக்கு ஒரு வழி வரக்குள்ள ஊகலேன்னு அழுகுறீங்கல்ல, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு அப்புறம் பிராணிக்கு. இப்போ அஜித்குமார் அழுதை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். ஆனால் இங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு சிறை காவல் அதிகாரி, அவங்களே அழுதுகிட்டே சொல்கிறாங்க கண்ணீரோட, இங்கே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ ஏடிஜிபி வந்து எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யணும்ல, ஆனால் இங்கே அவர் செய்யவே இல்லை. இங்கே வந்து சிறை கைதிகளாக வந்து சுதந்திரமாக இருக்காங்க, ஆனால் சிறை காவலர்கள் நாங்கள் தான் வந்து இங்கே சிறை கைதி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி? அவர் தான் கிஃப்ட் கொடுத்து அனுப்புகிறாரு அக்யூஸ்டுக்கு. அப்புறம் என்ன, அவர் என்னத்தை போய் பாதுகாக்க போகிறாரு? எதை பாதுகாக்கணுமோ அது தெளிவாக பாதுகாக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் நோண்டணும்ல, அது ஒரு விஷயத்தோடு விடக்கூடாது. இல்லை இன்னும் என்னெல்லாம் பாதுகாத்தாரு, இதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணார், ஜெயிலில் உள்ள ரோஜா பூக்கெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்கணும்ல. கொடுத்துட்டு லவ் பண்ணி தாருனாக்க விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தானே. இல்லை இது இப்படி கிராஸாக விட்டதே தப்பு. ஃபீமேல் ஜெயிலுக்கு இப்படி ஒரு ஜேடிஜிபியெல்லாம் இப்படியா போடணும்? ஃபுல்லாகவே அந்த விங்கே அப்படி இருக்கக்கூடாதுல்ல. முன்னாடி ஜெயிலுக்குள்ளே டீ கடை வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே புழலில் ஒருத்தவங்க இருந்தாங்க. ராஜாவுக்கு ஆப்போசிட்டில் வர்ற பேர் கொண்ட சூப்பரண்ட். ஓகேவா? ராஜாவுக்கு பொம்பளை யார் வருவாங்களோ அந்த பேர் கொண்டு ஒரு சூப்பரண்ட் இருந்தாங்க. அவங்க எப்படின்னா ஒருபடி மேலே போயிட்டாங்க. இந்த ஏவிஎஸ் கேஸ்லாம் வர்றாங்க தெரியுமா? ஏவிஎஸ் கேஸ்னால் ப்ராஸ்டியூட் கேஸு. ப்ராஸ்டியூட் கேஸில் பார்த்தீங்கன்னா மென் வந்து அந்த ஜெயிலுக்கு போயிடுவான், ஃபீமேல் இந்த ஜெயிலில் இருப்பாங்க. மென்னுக்கு வந்து இப்போ நாங்கள் வக்கீல் மனுவில் பார்த்து அந்த கேஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு வருதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் ஃபீமேல் கேஸை நம்ம எடுக்க முடியாது. குறிப்பிட்ட லாயர்ஸ் தான் இன்றைக்கி சென்னையில் சம்பாதிக்கிறாங்க. சரி, ரொம்ப குறிப்பிட்ட விரல் விட்டு சொல்லக்கூடியது அவங்களுக்கு தான் கொடுக்க வைப்பாங்க. இந்த சூப்பரண்டு வாங்கடி அதெல்லாம் கொடுத்துடக்கூடாது, குண்டாசெல்லாம் நமக்கு ஒரு லாயர் வருவார், அவர்கிட்ட தான் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம வெளியிலேருந்து சோர்ஸ் ஆகி நம்ம வக்கீலாகி உள்ளே போனால் கூட கட்டளை நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து வக்கீல் மனு பார்க்க போகல, சார் கட்டை கொடுத்துருங்க சார், இங்கே ரெகுலராக பண்ணுறவங்களே ஏமா நான் பண்ணித்தர்றோம். இல்லை சார் கொடுத்துருங்க சார், வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னா அப்புறம் அவங்க வெளில வந்து என்கிட்ட கூட சொன்னாங்க, இதுதான் இது உங்கள்கிட்ட கட்டை கொடுத்தாக்க உள்ளே நமக்கு சாப்பாடு ஃப்ரீக்வன்சி இல்லாமல் பண்ணிடுவோன்னு மிரட்டுறாங்க. பார்த்துங்க எந்த லெவலுக்கு அவங்க போகிறாங்கன்னு பாருங்கள். உன் வேலை அதுவா? வக்கீல் பிடிச்சி கொடுக்குறதா உன் வேலையா? கட்டு வந்து நான் சொல்கிற வக்கீல்கிட்ட கொடுத்தா தான் உனக்கு இங்கே அந்த டீ கடையிலலாம் வேலை கொடுப்பாங்க. இல்லை டீ கடை இருக்குது தம்பி, வடையெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் நடத்துறது அவங்க சூப்பரண்ட் தான். இது நடத்தி இது சிறை அதிகாரி. ஆமாம், இது நடத்தி அந்த அதிகாரி அவங்க தான் நடத்துனது. இது நடத்தி இந்த காசெல்லாம் வெளியில் வந்து சிறைத்துறைக்கு போகுது, இல்லை அப்ராணி சப்ராணியாக கடக்கிறவங்களுக்கு பகிரப்படுது, இல்லை இந்த காசை வச்சு வாரத்தில் ஒரு நாள் நல்ல சாப்பாடு போடுறோம்லாம் கிடையாது. அந்த சிஸ்டமே கிடையாது. என்டையராக வழித்து சாப்பிட்றது. பிசிபியில் பணம் வரும், பெயில் வந்து ஓடுறாங்கல்ல, அப்புறமா மணியார் ராணி போடுறோம்பாங்க, அந்த பணத்தை அனுப்புறது இல்லை, சுருட்டிடுறது. சொச்ச பணம் கிடக்குல பிசிபி. ஒரு போலீஸ் அதிகாரியே என்ன அது போலீஸ் அதிகாரின்னு தேவதூதர்கள் மாதிரி சொல்கிறீங்க? அவங்க அப்படி தான் சார் இப்போ நடந்துக்கிறாங்க. தேவதூதர்கள் மாதிரியா? நாங்கள் தான் அதிகாரம் படித்தவங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் தான் நேர்மையானவங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்லலையே, என் வாயில் எங்கேருந்து வந்துச்சு?
இல்லை இவங்க என்ன மாதிரியான என்ன சொல்ல போனால் இப்போ சிட்டியில் எல்லண்டோ போலீஸு கிரைம் போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்களை விட மோசமானவங்க அவங்க. இவங்க களவாளித்தனம் பண்ணால் அடுத்த நாளே வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் வாட்ஸ்அப்பில். ஜெயிலுக்குள்ளே எங்கத்த வீடியோ எடுக்கிறது? அவங்க தனி காட்டு ராஜாக்களுங்க அவங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்கள எதிர்த்தாலையும் குரல் எழுப்ப முடியாது, ரிவிஷனில் கை வச்சுருவாங்க, நீ வெளியிலே போக முடியாது. புட்டப் கேஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கேஸ் 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 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்படி வெளியே போவீங்க? அது இன்னும் கொடுமையானது. அப்படியே வெள்ளைக்காரன் ஃபாலோ பண்ணது இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. உன்னை அண்ணன் கொட்ட கொஞ்சம் உருன்னு உரிக்க முடியும். இப்போ வெளில வந்து திருபுவனம் அஜித்துக்கு வீடியோ வெளியாகலாம், நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க சொல்லுங்கள்? வெளியிலே தெரியாது மேட்ரு, அப்படியே போயிருக்கோம். காக்காவில் பிள்ளை செத்துட்டார், கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ அந்த கோயிலேருந்து எடுத்த ஒரு 13 செகண்ட் வீடியோ இந்த அளவுக்கு தூக்கிட்டு போயிட்டு மேட்ரு. இங்கே ஜெயிலையும் அதே கதை தான். அங்கே வீடியோலாம் எடுக்க முடியாது. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு அப்புறாணியாக ஒரு வக்கீலாக கேட்குறேன், பெண்களை கீழே 10 வாட்டி உட்கார வைப்பாங்க அம்மனக்கட்டையாக்கி. ஏன்னா அந்த பிறப்பு உறுப்புகளை செல்ஃபோனு சிம் கார்டு கஞ்சா ஏதாவது ஏற்றிடுறாங்களா அப்படிங்கிறத உட்கார வச்சு எல்லாத்தையும் பார்த்து குச்சி கிச்செல்லாம் விட்டு ஆட்டி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனால் உள்ள செல்ஃபோன் இருக்குது, எங்கேருந்து இருந்துச்சு, யாரும் வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போனாங்கன்னு கேட்குறேன். கைதி எடுத்துகிட்டு போகல, அப்போ வேறு யார் எடுத்துகிட்டு போனது உள்ள? அப்போ இங்கே சிறைத்துறை வந்து சீர்கெட்ட துறையாக மாறிட்டு இருக்குங்களா சார்? அவ்வளோ சீர்திருத்த வேண்டியது, சீர்திருத்தப்பட வேண்டியதே சிறைத்துறை தான். யார் எடுத்துகிட்டு போனது செல்ஃபோனு உள்ளே? இப்போ ஆண்ட்ராய்டு செல்லு உள்ளே இருக்குது, பகிரங்க குற்றச்சாட்டு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லுங்கள் சிறைத்துறையை. சார் வெளிப்படையாக பல உண்மைகளை சொல்கிறீங்க. உண்மையை சொல்கிறது பேர் தான் தம்பி வெளிப்படுறது. பொய் சொல்கிறது தான் பயப்படணும். உண்மையை சொல்கிறது என்ன பயம்? ஏன் ஒரு மாதம் முன்னாடி 10 செல்லு எடுக்கிறாங்க, எப்படி செல்லு வந்துச்சு உள்ள? செல்லு வந்தால் சிம் கார்டு வேணும், அங்கே உள்ள ஒரு சிக்னல் சேம்பர் வைக்கலாம், ஏன்னா வாக்கி டாக்கி தேவையில்லை, செல்ஃபோன் சேம்பர் வைக்கலாம். இது எல்லாத்தையும் சிக்னல் சேம்பர் எங்கே தியேட்டர்லேயே வச்சுட்டு இருக்கானுங்க, இப்போ எடுத்து பேச முடிய மாட்டேது ஃபோனு. இது எல்லாத்தையும் விட சொல்கிறேன், செல்ஃபோன்றதை சார்ஜின்னு ஒன்று வேணும்ல. எத்தனை மணி நேரம் ஒரு செல்லு சார்ஜ் நிற்கும்? அப்போ அதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் வேணும்ல. அப்போ அங்கே உள்ள யாரோ ஒருத்தவங்க சார்ஜ் போட்டு கொடுக்குறாங்க. சிறையில் ப்ளக் பாயிண்ட் கிடையாது தம்பி. போயிருக்கீங்களா ஜெயிலுக்கு? இல்லை சார். போயிட்டு வந்தால் பேசணும். போயிட்டு வாங்க, சும்மா போயிட்டு வாங்க, ஒரு கேஸ் எடுத்து போயிட்டு வாங்களேன், என்ன கண்டு போச்சு? இப்போ சிறையில் இது வந்து எத்தனை அடி? 10 அடி. இது நான் சொல்கிறது 18 அடி 20 அடி ஹைட்டு. எட்டியெல்லாம் பிடிக்க முடியாது. 2 பேர் தோளில் ஏரியெல்லாம் மேலே பிடிக்க முடியாது. ஒரே ஒரு ஃபேன் ஓடும். அந்த ஃபேனுக்கு கரண்ட் வெளில உள்ளே இருக்கும், பைப்பு தூண்டு தான் இருக்கும், தூக்கெல்லாம் மாட்ட முடியாது அதில். ஓகேயா? 2 பேர் ஏறி தூக்க மாட்ட முடியுமா? மாட்ட முடியாது. இதுதான் அப்படிப்பட்ட ஜெயிலே ராம்குமார் வாயில் கடிக்கிற அளவுக்கு ஒயர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஏடிஎம்கே பீரியடில். நம்பிட்டீங்கல்ல? அதை கரண்ட் ஒயரே இருக்காது தம்பி, அதிலே ராம்குமார் எடுத்து கரண்ட்டை கடித்து இறந்து விட்டார். வழக்கை முடித்தாங்களா முடிக்கலையா? சுவாதி ராம்குமார் மேட்டரை சொல்கிறேன். அதுவே பெரிய அநியாயம் இல்லையா? அக்கப்போர் இல்லையா? அதெல்லாம் எதையுமே நம்ம கேள்வி கேட்குறதுலன்னு மனநிலையில் வாழ ஆரம்பிச்சிட்டோம். கேள்வி கேட்டால் வழக்கு, அவங்க மேலே வழக்கை போடு, வாயை திறந்தால் வழக்கு. அப்போ அந்த செல்ஃபோனுக்கு சார்ஜ் யாரை போட்டு கொடுக்குறா? பதில் வேணும்ல. உள்ள கஞ்சா இருக்குது, மென்ஜெயில் கஞ்சா இருக்குது, பேடி இருக்குது, ஏது இதெல்லாம்? சரி, இப்போ நீங்கள் சொன்ன இதே விஷயத்தை தான் சரஸ்வதி அவர்களும் ஒரு பேட்டியில் கொடுத்து என்னன்னா வந்து இங்கே வந்து தமிழர்களோ இல்லை லோக்கல் கைதியோ வெளிநாட்டு வாழ் கைதியை தவிர மற்ற எந்த கைதி வந்தாலும் செக் பண்ணுறாங்க. ஆனால் வெளிநாட்டு கைதி இருக்காங்க, அவங்கள மட்டும் விட்டுறாங்க, அவங்க மட்டும் ஃபோன் உள்ளே பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அவங்க சொன்னதை நான் கன்ஃபர்ஸ் பண்ணுறேன். புது ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லலை, சரஸ்வதியோட ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபர்ஸ் பண்ணுறேன். உண்மை இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. கஞ்சா இருக்குது, மென் ஜெயிலில் கஞ்சா இருக்குது, இல்லை யாருக்கும் தெரியாமல் இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது. இதில் விஜிலன்ஸும் உள்ளே இருக்காங்க. இப்போ முதல்ல வக்கீல் மனு எப்படி இருக்குன்னா தம்பி, இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு இப்படி. அப்புறம் அது பயங்கர க்ரௌடாச்சு. அப்புறம் அதில் ஒரு சில தவறுகள் நடக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாம் ஆன்லைன் ஸ்லாட் போட்டு நமக்கான டைம் கொடுத்துருவாங்க. அந்த டைமில் நீங்கள் போயிட்டீங்கன்னா டக்குன்னு பார்த்துடலாம். க்ளோஸ் ஆகலாம் பார்க்க முடியாது. கண்ணாடி சின்ன பாக்ஸ், கண்ணாடி பாக்ஸ் கூட அதுக்கு அங்கிட்ட அவங்க இருப்பாங்க. அதில் ஒரு கம்பி வேலி இருக்கும், அதில் ஒரு இன்டர்காம் ஃபோனும் இருக்கும், எடுத்து பேசிக்கலாம். எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து, ரைட்டா? வக்கீல் மேலே நீங்கள் தப்பு சொல்கிறதுக்கு வழி இல்லை ஒன்று. ஏன்னா அவ்வளோ செக்கிங் பேர் தான் வக்கீலும் உள்ளே போகிறாங்க. சிறைக்கு சாப்பாடு வரும், அந்த வண்டியெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அடுத்து தண்ணி லாரி போவோம், அதில் மேலே ஒருத்தர் படத்தில் போகிற மாதிரிலாம் போக முடியாது. தண்ணி லாரிக்குள்ளே குச்சை விட்டு சுருக்கி விட்டாட்டுவோம் உள்ள பொட்டக்குன்னு. தண்ணி லாரிகளை பார்த்தீங்கன்னா குத்து தான் விழுவோம். அப்புறம் அதுமாதிரி தண்ணி லாரி கீழே வந்து பார்ப்பாங்க. முடிஞ்சு போச்சு. காய்கறி வண்டி போயிட்டு, தண்ணி லாரி வண்டி போயிட்டு, இது ரெண்டு வண்டிகள் தான் உள்ளே போய் வர வண்டி. விட்டு டிரைவர் இறங்கிடணும். உங்கள் செக்கிங்கெல்லாம் முடித்த பிறகு தான் வருவாங்க. இது எத்தனாவது லாஸ்ட் கேட்டில் சொல்கிறேன். உள்ளேருந்து செக்கிங்கில் தான் அந்த வண்டி வெளில வரும். சிறைக்கு போயிட்டு வர்ற, அதாவது கோர்ட்டுக்கு போயிட்டு வர்ற ஆண்
சிறைவாசிகளை முழுசாக அம்மனமாக்கி உட்கார வச்சு ஏன்னா ஆசன கூடலில் கஞ்சா வச்சுருப்பாங்கன்னு எல்லாம் பார்த்தா உள்ளே அனுப்புகிறாங்க. இது போக உள்ளே எப்படி கஞ்சா இருக்குன்னு நான் கேட்குறேன். எப்படி பீடி கட்டு போச்சு? பீடி கட்டு வெளிப்படையாக தான் கொடுக்குறாங்களே பிசிபிலே. அதான் அந்த போலீஸும் அவர் தானே சொல்கிறாங்க உள்ளாமல் வந்திருக்கு அப்படின்னு. பிசிபியில் 10 பீடி கட்டு போட்டால் 5 பீடி கட்டு எடுத்து விற்கிறது போலீஸு. என்ன கேவலம். நல்ல சாப்பாடு தரமான சாப்பாடு போடுறதில்ல. அது விடுதலை படத்தில் எடுத்தா பாருங்க, இன்றைக்கி சவு தானா அப்படின்னு. உண்மைதாங்க இதெல்லாம். சார் அந்த படத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து எப்படிலாம் ஒரு கொடுமை நடக்கும்னு கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. இப்போ சரஸ்வதி அவர்கள் சொல்கிற வச்சு பார்த்தா அப்போது உள்ளே வந்து சிறை காவலர்களுக்கும் வந்து முறையான பாதுகாப்பு இல்லை என்ன இவங்களும் அதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சிறை பாதுகாவலரும் சரி சிறை கைதிகளும் சரி சிறைச்சாலை எந்த விதமான எப்படிப்பட்ட ஒரு கொடுமைகளை வந்து அனுபவிக்கிறாங்க சார்? ஒரு ஜெயிலர் ரேங்கில் இருந்தார் 2015 எக்ஸாக்டாக எனக்கு வருஷம் சொன்னால் 2015-16 வச்சுங்க. மென்ஸ் ஜெயிலில் அவரை தூக்கி அடித்தாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து அவரை அடித்து கொலை பண்ண பார்த்தாங்க. அந்த சிறை காவலர் சிறை ஜெயிலர் அவர் குழல் மென்ஸில். ஏன் இங்கே சென்ட்ரல் பக்கத்தில் பழைய பிரிசனில் பெரிய கலவரம் எடுத்து சிறை கலவரம் இந்தியன் வரலாறுலேயே இருக்குது. அதை வச்சு விருமாண்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க. இந்த இருக்குது அப்போ வந்து வெள்ளரவி உயிரோடு இருந்தார், பாக்ஸர் வடிவேலு உயிரோடு இருந்தார். அப்போ புதுசு கலவரம். அப்புறம் தான் கலைஞர் கருணாநிதி தான் வந்து ஐயா தான் வந்து அங்கே ஜெயில் கடை ஆசியாவிலே பெரிய ஜெயில் தம்பி அது புழல். சிறை கைதிகள் பெட்ரோல் பங்கு நடத்துகிறாங்க, உள்ள கரும்பு வியாபாரம் இருக்குது, மொசக்குட்டி வளர்க்குறாங்க, எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மொத்தம் 3 பிரிவாக பிரிச்சிருக்கு. விசாரணை சிறைவாசி, இங்கிட்ட தண்டனை சிறைவாசி, இந்தண்ட லேடிஸ் ஃபீமேல். இப்போ இடம் அதிகமாக இருக்குது, ஆள் அதிகம் இருப்ப சில வாட்டி சம்டைம்ஸு தண்டனை சிறையில் போட்டாங்க இங்கே விசாரணை கைதிகள். அப்போ தான் அவர் பேர் பாஸ்கர் முரளியா அவர் மர்டரான ஜெயிலே மர்டர். டைல்ஸ் கல்லாலே எடுத்து குத்தி கொண்டானு. அடுத்த நாள் விடுதலையாக வெளில போகிறாரு, முதல் நாள் மர்டர் ஆகிட்டாருன்னு வச்சுங்க. பாக்ஸர் முரளி கரெக்ட் தான், அதுவும் நடந்துச்சு. அப்புறம் டிபிடிஓ மட்டும் உள்ளே போட்டிருந்தாங்க, குண்டாரசம் மட்டும் இப்போ பிரித்து எடுத்தாங்க. ஃபீமேல் ஜெயில் இந்த பக்கமாக வரணும். பெரிய பரப்பளவு கிட்டத்தட்ட அது கதிர்வேடு அதை சுற்றளவுக்கு பெருசாக இருக்கும். அது அந்த ஜெயிலோட 54 பேக் சைடு வரையும் வரும். அவ்வளோ அழகாக கட்டப்பட்ட ஜெயிலில் இன்னமும் வந்து உள்ள கஞ்சா போகுது, உள்ள பீடி போகுது, உள்ள சிகரெட்டு போகுதுங்கிறது, செல்ஃபோன் போகுது. அப்போ நீங்கள் என்ன சிறையில் நீங்கள் கவனிக்கிறீங்க? நார்மல் ஃபோனும் உண்டு, 2 நம்பரு. ஒன்று வீட்டில் ஒரு வக்கீலுக்கு நம்பரை ஏற்றி வச்சுட்டிங்கன்னா வாரம் உங்களுக்கு ஃபோன் பேச அனுமதிப்பாங்க. அது காசு கட்டணும். நம்ம பிசிபி ஃபோன் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் செல்ஃபோன் உள்ளே கொடுத்து தான் எப்படி? இடையில ஒரு வாட்டி உள்ள ட்ராக்கெல்லாம் போட்டு வீடியோலாம் எடுத்து வந்தது தெரியுமா? புழலில் தான் கேமரா செல் வச்சுருந்து எல்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ ஒரு வாட்டி போய் 10 செல்ஃபோனை பிடிச்சாங்கன்னு பேப்பரில் வருது. 10 செல்ஃபோனு உள்ளே எப்படி போணுச்சுன்னு ஏன் என்கொயரி பண்ணுறதில்ல? இப்போ அங்கே அக்கிரமம் நடக்குது தானே. வெளிநாட்டு நைஜீரியன்ஸுக்கெல்லாம் என்ன அப்படி என்ன நீங்கள் என்ன இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது? அதான் சொல்ல உள்ள வந்து பியூட்டி பார்லர்லாம் இருக்குது, பெண் பியூட்டி பார்லருக்கு போயிருக்கிறாங்க. அந்த முடியை சுட்டுறது, இங்கே இது ஐப்ரோ பண்ணுறது, இந்த மாதிரி சலுகைகள்லாம் இருக்குங்களா சார் உள்ள? எல்லாருக்குமே இருக்கா? எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. டெய்லி கூட ஷேவ் பண்ணலாம், உள்ள ஆப்ஷன் இருக்குது. இல்லை இவங்க சொல்ல பியூட்டி பார்லர் இதெல்லாம் இருக்குது. பியூட்டிஷியன் இருப்பாங்க உள்ள அக்யூஸ், அவங்கள்ட்ட போய் பண்ணி வேண்டியதானே. ஸோ இப்போ மீண்டும் இந்த சரஸ்வதி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். உண்மையான அந்த குற்றம் செய்தவர்கள், சரஸ்வதி இங்கே குத்தி இங்கெல்லாம் பஞ்சிங்க இருக்குது, அதனால் அந்த உண்மையாக அந்த மௌனிக்காமது சிறைத்துறை நடவடிக்கை எடுக்கணும். ரிவிஷனை கட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் 10 வருஷமாக இருப்பீங்க, ரிவிஷன்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணி தனிமை செயல்படுத்துங்க. இல்லை வெளிநாட்டு கைதிகளை சரி தனிமைப்படுத்துங்க, பிளாக்கை தனியாக போடுங்க. என்ன அக்கிரமோது பண்ணிட்டு தொலையிட்டு லெஸ்பின் தான் பண்ணு, ஹோமோசிசம் பண்ணு, தனியாக எல்லாத்தையும் பிரவேசி பண்ணுங்கள். இருக்கிற மற்ற சிறைவாசி ஜெயிலுங்கிறது திருந்துறதுக்கான ஒரு இடம், திருந்துறதுக்கான ஒரு ப்ரீத்திங்காவது எடுத்துக்கலாம். ஏன்னா தொடர்ந்து வெளில இருந்தால் போலீஸ் பொய் கேஸே போடுதுன்னா உள்ளே போய் ஒரு 6 மாதம் இருந்தீங்கன்னா பொய் கேஸ் போடுறதாவது நிற்கும்ல, ஒன்று திருத்திக்கிறதுக்கு ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துல மேலும் அஃபென்ஸ் இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, பணம் இருந்தவனுக்கு ஒரு நியாயம், வெளிநாட்டு ஃபிகருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது தவறு. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க சார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.